ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ஒரு மினி விலாக் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேரட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணேன். பொட்டேட்டோ ஃப்ரையில் ஆயில் நிறையா ஊற்றுனால அதுலேயும் ரைஸ் போட்டு பொட்டேட்டோ ரைஸாக மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை பாப்பாவுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், உன்னுடைய சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி. இருந்தாலும் ஆபிரகாமுக்கு காத்திருக்கிற அந்த டைம் ரொம்ப அதிகமாக இருந்தனால சாரால் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஆகாரை இது பண்ணுங்கள், கர்த்தர் அவ மூலியமாக என் சந்ததியை கொண்டு வருவாருன்னு சொல்லுவார். அப்போ இஸ்மவேல் வருவார். ஸோ இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பிறக்கும்போது 86 வயது. ஆதியாகமம் 17:1 தான் ஆபிரகாமுக்கு 99 வயதில் தான் மறுபடியும் கர்த்தர் அவருக்கு தரிசனம் ஆவார். இடையில ஒரு 13 வருஷம் கர்த்தருக்கு அவருக்கும் இடையிலான உறவு என்னாச்சுன்னே தெரியல. ஏன்னா அவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு ரொம்ப வருடங்களாக இருக்கலாம், அது நிறைவேறாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சுயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அது நிச்சயமாக நடைபெறாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணினதை அவர் கரங்களால் நிறைவேற்றுவார், அவர் குறித்த காலத்தில் நிறைவேறும். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு சூஸ் பண்ணுறதை விட பெஸ்ட்டாகவும் பெட்டராகவும் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கு நாள்லையும் நீங்கள் இன்னும் வாக்குத்தத்தை நிறைவேறலை, இன்னும் என் வாழ்க்கையில் இது நடக்கலை, இன்னும் குழந்தை இல்லை, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்காக நீங்கள் ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக அவர் வாக்கு பண்ணதை நிறைவேற்றுவார். சித்தத்துக்காக காத்திருப்போம். ஆமீன்.